வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த தெலுங்கு ரீமேக் படங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக பரதேசி திரைப்படம். இந்த தெலுங்கு படம் 12/1/1953 வெளியானது. இது தமிழ் மற்றும் தெலுங்கில் இரு மொழிகளில் எடுக்கப்பட்ட காதல் திரைப்படம். இதில் நாகேஸ்வர ராவ், அஞ்சலி தேவி ஆகியோருடன் சிவாஜியும் நடித்தார். இயக்கம் LV பிரசாத். அஞ்சலி பிக்சர்ஸ் தயாரித்த படம். காதலித்து பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவதுதான் கதை. சிறப்பம்சம்: இது சிவாஜி கணேசன் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்ட முதல் தெலுங்கு படம். ஆனால் வெளியானது பராசக்திக்கு பிறகு. சிவாஜி கணேசன் நடித்த ஆரம்பகால தெலுங்கு படங்களில் பரதேசி மிக முக்கியமானது. இது அவருடைய திரைப்பயணத்தின் தொடக்க படமாகவும் கருதப்படுகின்றது. இந்த படம் தமிழில் டப்பிங் செய்யப்பட்டு பூங்கோதை என்ற பெயரில் வெளியிடப்பட்டது. ஆக இந்த படத்தை ஒரு டப்பிங் படம் என்று கூட சொல்லலாம். பூங்கோதை திரைப்படம் வெளியான தேதி 4/2/1953. இரண்டாவதாக அர்த்தாங்கி என்பது 1955 வெளிவந்த ஒரு புகழ்பெற்ற தெலுங்கு படம். இது நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, சாந்தகுமாரி நடித்த ஒரு வெற்றி திரைப்படம். இது சிறந்த படம் என தேசிய விருது பெற்றது மற்றும் தமிழில் பெண்ணின் பெருமை என மறு ஆக்கம் செய்யப்பட்டது. இயக்கம் P. புள்ளையா. பெண்ணின் பெருமை வெளியான தேதி 17/2/1956. தமிழிலும் 100 நாள் ஓடி வெற்றி பெற்ற திரைப்படம் இது. தமிழில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சாந்தகுமாரி நடித்தார்கள். மூன்றாவதாக தள்ளி பிரேமா என்பது 68ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படம். இதில் NT ராமாராவ், சாவித்ரி, ராம்மோகன் ஆகியோர் நடித்தார்கள். சுதர்சனம் இசை. இந்த திரைப்படம் தமிழில் குலமா குணமா 1971 ரீமேக் செய்யப்பட்டது. சிவாஜி கணேசன், பத்மினி, ஜெய்சங்கர், நம்பியார், லட்சுமி நடித்த இந்த படத்தை KS கோபாலகிருஷ்ணன் இயக்கினார். நான்காவதாக ஆஸ்தி பரலு என்பது நடிகர் நாகேஸ்வர ராவ், ஜக்கையா, ஜெயலலிதா நடித்த தெலுங்கு திரைப்படம். இயக்குனர் V. மதுசூதன ராவ், இசையமைப்பாளர் KV மகாதேவன், தயாரிப்பாளர் VB ராஜேந்திர பிரசாத். இந்த படத்தின் கதைக்களம் பரபரப்பாக வித்தியாசமாக இருந்ததால் இயக்குனர் AC திருலோகச்சந்தர் தமிழில் என் தம்பி என்ற பெயரில் இயக்கினார். படம் சூப்பர் ஹிட் ஆனது. சிவாஜி கணேசன், பாலாஜி, சரோஜா தேவி, நாகேஷ் நடித்தார்கள். படம் வெளியான தேதி 7/6/68. இந்த படத்தின் கத்திச்சண்டை, வால் சண்டை காட்சிகள் மற்றும் பாடல் காட்சிகள் மிகுந்த பரபரப்பாக பேசப்பட்டன. ஐந்தாவதாக பங்காரு காஜுலு என்பது 68ஆம் ஆண்டு வெளியான ஒரு பிரபலமான தெலுங்கு திரைப்படம் ஆகும். இதில் நடித்தவர்கள் நாகேஸ்வர ராவ், பாரதி மற்றும் விஜய நிர்மலா. இயக்குனர் CS ராவ். வெளியான தேதி ஆகஸ்ட் 22/68. இந்த திரைப்படம் ஆந்திர அரசின் நந்தி விருதை பெற்றது. இந்த படம் தமிழில் சிவாஜி கணேசன் நடித்த தங்கைக்காக என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. இது 1971 வெளியானது. யோகானந்த் இயக்கிய இந்த படத்தில் சிவாஜி கணேசன், லட்சுமி, வெண்ணிராடை நிர்மலா, முத்துராமன் நடித்தார்கள். இதில் சிவாஜி கணேசன் தனது தங்கையின் நலனுக்காக போராடும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார். அடுத்ததாக மூக மனசுலு என்பது 64 வெளியான ஒரு கிளாசிக் தெலுங்கு காதல் நாடக திரைப்படம். இதில் நாகேஸ்வர ராவ், சாவித்ரி, ஜமுனா முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தார்கள். அடூர்த்தி சுப்பாராவ் இயக்கினார். இசை KV மகாதேவன். மறுபிறவி மற்றும் கடந்த கால நினைவுகளை அடிப்படையாக கொண்ட திரைப்படம் இது. தமிழில் இந்த படத்தை நடிகை சாவித்ரி பிராப்தம் என்ற பெயரில் தயாரித்து இயக்கினார். இந்த படம் தமிழுக்கு ஒத்து வராது என்று சிவாஜி கணேசன் கூறிய போதிலும் நடிகை சாவித்ரி பிடிவாதமாக தயாரித்து இயக்கினார். தெலுங்கு படம் அடைந்த வெற்றியை தமிழில் இந்த படம் அடையவில்லை. சிவாஜி கணேசன், சாவித்ரி, நம்பியார், SV ரங்காராவ், நாகேஷ், சந்திரகலா ஆகியோர் நடித்தார்கள். பிராப்தம் திரைப்படம் வெளியான தேதி 13/4/1971. ஏழாவதாக பிரேம்நகர் என்பது 71ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு காதல் திரைப்படம். இது KS பிரகாஷ்ராவ் இயக்கியது. T. ராமாநாயுடு தயாரிப்பாளர். நாகேஸ்வர ராவ் மற்றும் வாணிஜி நடித்த இந்த படத்துக்கு KV மகாதேவன் இசையமைத்தார். இந்த படம் கௌசல்யா தேவியின் நாவலை அடிப்படையாக கொண்டது. தமிழில் இது நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், வாணிஜி, K. பாலாஜி, சாந்தகுமாரி, நாகேஷ் நடிக்க வசந்த மாளிகை என்று ரீமேக் செய்யப்பட்டது. தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றியடைந்த இந்த திரைப்படம் தமிழில் அதைவிட வெற்றி பெற்றது. இன்றும் இது ஒரு மிகப்பெரிய காதல் காவியமாக ரசிகர்களால் போற்றப்படுகின்றது. ராமாநாயுடு அதற்கு முன்பு தயாரித்த சில படங்களால் தோல்வி ஏற்பட்டு நஷ்டத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் இந்த தெலுங்கு, தமிழ் படங்களை தயாரித்தார். 2 மொழிகளிலும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைந்து பெரிய லாபத்தை சம்பாதித்து கொடுத்தது. வசந்த மாளிகை திரைப்படம் வெளியான வருடம் 1972.
எட்டாவதாக 1972 வெளியான கமர்ஷியல் வெற்றி படம் மானவடு தானவடு. சோபன் பாபு, விஜய் நிர்மலா, எஸ்.வி. ரங்காராவ், அஞ்சலி தேவி நடித்தார்கள். தெலுங்கில் நல்ல வெற்றி அடைந்த இந்த திரைப்படத்தை தமிழில் தெலுங்கு இயக்குனர் வி.பி. ராஜேந்திர பிரசாத் அவர்களே தயாரித்து இயக்கினார். தமிழில் சிவாஜி கணேசன், மஞ்சுளா, மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், ஆர்.எஸ். மனோகர், சௌகார் ஜானகி நடித்தார்கள். தமிழிலும் பம்பர் ஹிட்டானது இந்த திரைப்படம். தமிழில் 1973 வெளியானது. அடுத்ததாக அதிர்ஷ்ட பந்துலு தெலுங்கில் ஹிட்டான படம். நாகேஸ்வர ராவ், ஜெயலலிதா நடித்த திரைப்படம். வி. மதுசூதன் ராவ் இயக்கினார். கே.வி. மகாதேவன் இசை. தமிழில் பாலாஜி திருடன் என தயாரித்து வெளியிட்டார். சிவாஜி கணேசன், கே.ஆர். விஜயா, கே. பாலாஜி, நாகேஷ் நடித்தார்கள். இயக்கம் ஜே.சி. திருலோகச்சந்தர். 1969 வெளியானது இந்த திரைப்படம். இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் ரசிகர்களை மிகவும் கவர்ந்தது. அடுத்ததாக 1969 வெளியான தெலுங்கு படம் புத்தி மந்தடு. நாகேஸ்வர ராவ் இரட்டை வேடத்தில் நடித்த படம். இந்த படம் சிவாஜி இரு வேடங்களில் நடிக்க மனிதனும் தெய்வமகளாம் என்று ரீமேக் செய்யப்பட்டது. படம் வெளியான வருடம் 1975. ஆன்மீகத்தையும் சமூக மூட நம்பிக்கைகளையும் எடுத்துச் சொன்னது இந்த படம். அடுத்ததாக அலு மகளு 1977 வெளிவந்த தெலுங்கு குடும்ப திரைப்படமாகும். இதில் நாகேஸ்வர ராவ் மற்றும் வாணிஸ்ரீ ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தார்கள். இந்த படம் தமிழில் நல்லதொரு குடும்பம் 1979 என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ நடித்தார்கள். அடுத்ததாக கட கடலா ருத்ரையா என்ற படம் தாசரி நாராயணராவ் எழுதி இயக்கிய 1978 வெளிவந்த தெலுங்கு மொழி திரைப்படம். இதில் கிருஷ்ணராஜு, ஜெயசுதா, ராமகிருஷ்ணா, ஜெயசித்ரா ஆகியோர் நடித்தார்கள். இது தமிழ் பட்டாக்கத்தி பைரவன் என்று ரீமேக் செய்யப்பட்டது. 1979 வெளியானது. இதில் சிவாஜி கணேசனுடன் ஜெயசுதா, ஸ்ரீதேவி, சௌகார் ஜானகி, ஜெய் கணேஷ் நடித்தார்கள். அடுத்ததாக யமகோலா என்பது 1978 வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் தெலுங்கு திரைப்படம். இது என்.டி. ராமாராவ் மற்றும் ஜெயபிரதா நடித்த ஒரு பேண்டசி காமெடி படம். இதில் என்.டி. ராமாராவ் யமலோகம் சென்று வருவார். இது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. தமிழில் இது யமனுக்கு யமன் என்று ரீமேக் செய்யப்பட்டது. சிவாஜி கணேசன் இரு வேடங்கள், ஸ்ரீபிரியா, வி. கே. ராமசாமி மற்றும் பலர் நடித்தார்கள். 1980 தமிழில் வெளியானது. அடுத்ததாக தாயாரம்மா பங்காரையா 1979 வெளிவந்த தெலுங்கு மொழி திரைப்படம். இது சௌகார் ஜானகி, சத்யநாராயணா நடித்தார்கள். 1979 வெளியான இந்த படம் வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடைந்தது. இது தமிழில் சத்ய சுந்தரம் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. 1981 வெளியானது. சிவாஜியுடன் கே.ஆர். விஜயா, வரலட்சுமி, மாதவி, ஸ்ரீபிரியா, ஜெய் கணேஷ் நடித்தார்கள். தமிழிலும் 100 நாள் ஓடி வெற்றி கண்ட திரைப்படம் சத்ய சுந்தரம். அடுத்ததாக டிரைவர் ராமுடு 1979 வெளியான ஒரு சூப்பர் ஹிட் தெலுங்கு திரைப்படம். இதில் என்.டி. ராமாராவ், ஜெயசுதா நடித்தார்கள். கே. ராகவேந்திர ராவ் இயக்கிய இந்த படம் ஒரு வெற்றி படமாகும். தமிழில் சிவாஜி கணேசன் நடிக்க லாரி டிரைவர் ராஜாக்கானு என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. சிவாஜியுடன் ஸ்ரீபிரியா, மேஜர் சுந்தரராஜன், ஜெய் கணேஷ் நம்பியார் ஆகியோர் நடித்தார்கள். இந்த திரைப்படம் 1981 வெளியானது. அடுத்ததாக ஏது தந்துலே மேதா என்பது 1980 வெளிவந்த தெலுங்கு திரைப்படம். தாசரி நாராயணராவ் இயக்கினார். நாகேஸ்வர ராவ், சுஜாதா மற்றும் ஜெயசுதா ஆகியோர் நடித்தார்கள். தமிழில் மாடி வீட்டு ஏழை என்று ரீமேக் செய்யப்பட்டது. வெளிவந்த வருடம் 1981. சிவாஜி இரட்டை வேடங்களில் நடித்தார். ஸ்ரீபிரியா, சுஜாதா ஜோடியாக நடித்தார்கள். அடுத்ததாக ரா கிருஷ்ணய்யா என்று தெலுங்கு படம் 1981 வெளியானது. சோமா யாஜுலு, மாதவி, சந்திரமோகன் நடித்த படம். வாரிசு இல்லாத ஒரு பெரியவர் ஒரு குழந்தை மேல் வைத்த பாச போராட்டமே இந்த திரைப்படத்தின் கதை. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் இதை வா கண்ணாவா என்ற பெயரில் வெளியிட்டது. சோமயாஜுலு நடித்த வேடத்தை சிவாஜி கணேசன் செய்தார். சுஜாதா, வி. கே. ராமசாமி, ஜெய் கணேஷ், நாகேஷ், வடிவுக்கரசி நடித்தார்கள். இந்த திரைப்படம் 1982 வெளியானது. அடுத்ததாக 1981 வெளியான திரைப்படம் ஊருக்கிச்சன மாதா. சிரஞ்சீவி, மாதவி, கவிதா நடித்தார்கள். இசை எம்.எஸ். விஸ்வநாதன். கிராம மக்களின் நலனுக்காக நாயகன் கொடுக்கும் வாக்கையும் அதை அவர் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதையும் மையமாக கொண்டது. இந்த திரைப்படம் சிறந்த படத்துக்கான ஆந்திர அரசின் நந்தி விருதை வென்றது. தமிழில் இது ஊரும் உறவும் என்று ரீமேக் செய்யப்பட்டு வெளியானது. சிவாஜியுடன் கே.ஆர். விஜயா, மேஜர் சுந்தரராஜன், நிலவில் ரவி ஆகியோர் நடித்தார்கள். இந்த திரைப்படம் 1982 வெளியானது.
அடுத்ததாக ஜஸ்டிஸ் சௌத்ரி என்பது 1982ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு அதிரடி திரைப்படம். கே. ராகவேந்திர ராவ் இயக்கினார். இதில் என். டி. ராமாராவ் மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் நடித்தார்கள். தமிழில் நீதிபதி என்று பாலாஜி தயாரிக்க சிவாஜி கணேசன், கே. ஆர். விஜயா, சுஜாதா, இளதிலகம் பிரபு, விக்கு ராமசாமி, சுதர்சன், ராதிகா நடித்தார்கள். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி பெற்றது. இந்த படம் வெளியான வருடம் 1983. அடுத்ததாக 1983ஆம் ஆண்டு வெளியான தெலுங்கு திரைப்படம் சண்ட சாசனடு. இந்த திரைப்படத்தை என். டி. ராமாராவ் இயக்கி கதாநாயகனாக நடித்தார். சாரதா, ராதா ஆகியோர் நடித்தார்கள். என். டி. ராமாராவ் ஆந்திர பிரதேச முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு வெளியான முக்கிய திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. தமிழில் இது சரித்திர நாயகன் என்ற பெயரில் சிவாஜி கணேசன் நடிக்க 1984இல் ரீமேக் செய்யப்பட்டு வெளியானது. நீண்ட இடைவெளிக்கு பின்பு சிவாஜியின் தங்கையாக சாரதா நடித்தார். மற்றும் இளையதிலகம் பிரபு, ஜெய்சங்கர், ராதா மற்றும் ஏராளமான நட்சத்திரங்கள் நடித்தார்கள். அடுத்ததாக தாம்பத்தியம் என்பது 1985இல் வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் பெயர். நாகேஸ்வர ராவ் மற்றும் ஜெயசுதா நடித்தார்கள். இது 1987இல் தமிழில் அதே பெயரில் தாம்பத்தியம் என்ற பெயரில் உருவானது. சிவாஜி கணேசன், நம்பிகா, ராதா நடித்து ரீமேக் செய்யப்பட்டது. அடுத்ததாக ஆதி தம்பதிலு என்பது 1986இல் வெளிவந்த ஒரு தெலுங்கு திரைப்படம். நாகேஸ்வர ராவ், ஜெயசுதா நடித்தது. தாசரி நாராயணராவ் இயக்கினார். 1987இல் சிவாஜி லட்சுமி நடிக்க குடும்பம் ஒரு கோயில் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. பாலாஜி தயாரிப்பு, இயக்கம் ஏசி திருலோகச்சந்தர். அடுத்ததாக சின்ன கோடலு என்பது 1990இல் வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படம். சுரேஷ், வாணி, விஸ்வநாத் நடித்தார்கள். தமிழில் இது சின்ன மருமகள் என்ற பெயரில் சிவாஜி கணேசன் நடிக்க ரீமேக் செய்யப்பட்டது. 1992இல் வெளியானது. சிவாஜி முரசு நேயர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.